என்ன எதுவுமே இல்ல. செக் பண்ணீங்களா நீங்க? அப்டின்னாங்க. யூரின் டெஸ்ட் எடுத்தீங்களா? அப்டின்ட்டதும் எனக்கு அப்படியே ஒரு மாரி ஷாக்கா இருந்தது. என்ன எதுவுமே இல்ல அப்டின்றாங்க. எதுவுமே இல்ல அப்டின்னு நம்ம முன்னாடி சொல்லும்போது, ஐயோ! என்னது நம்ம ஃபேமிலி எல்லார்ட்டயும் வந்து சொல்லிட்டோம். நம்மளும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம். டக்குனு இல்ல அப்டின்னா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கார் டெஸ்ட் பார்த்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்டின்னா நீங்க வந்து ஒரு 6த் வீக், 7த் வீக் வந்து ஸ்கேன். ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்டிருந்தது தான். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்க போறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து பயத்துல தான் வந்து எடுக்க போம்போது பயத்துல இல்ல. பட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயமா இருந்தது. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ பிரெக்னன்சி எல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு, அது எல்லாமே ஓகே. நம்ம வந்து கார்டு தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம் இல்லையா? ஸோ கார்ட் செக் பண்ணிட்டு, நான் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து நானும் பவியும் வந்து நெனச்சிருந்தோம். கார்ட் செக் பண்ணும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் ஓகே. நம்ம என்னதான் இருந்தாலும் ஃபுல்லா வந்து சந்தோஷப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லார்ட்டயும் சொல்லலாம் அப்படின்ற மாரி தான் ஃபர்ஸ்ட் நாங்க பிளான் வச்சிருந்தோம். பட் இருந்தாலும் இல்ல பரவால்ல. இப்போதைக்கு நம்ம சொல்லிர்லாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கார்டு வந்து மோஸ்ட்லி ஆ தப்பா காட்டாது. ஒரு 1% 2% அந்த மாரி வேணா காட்டுமே தவிர, 99% வந்து கரெக்ட்டா தான் காட்டும். ஸோ, அதனால கொஞ்சம் ஹோப் இருந்தது எங்களுக்கு. ஸோ, அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் வந்து நெனச்சிருந்தோம். ஸோ, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எங்க வீட்ல எங்க அம்மா இருக்கட்டும், அப்புறம் யாஷ் அம்மாவா இருக்கட்டும். ஸோ, அவங்கலாம் வந்து எனக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பார்க்க போறதுக்கு முன்னாடி, நாங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடியே இந்த மாரி தான் பேசுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க. டாக்டர்ஸ்னா அவங்களுக்கு நம்ம ஒரு பேஷண்ட். நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பேஷண்ட் அவ்வளோதான். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணிறாத. இந்த மாரிலாம் வந்து சாஃப்ட்டா பேசுவாங்க. அப்படிலாம் பண்ணாத அப்படின்னாங்க. ஸோ அதனால வந்து நான் அப்பதைக்கு வந்து எனக்கு அதில என் காதுல விழுகவே இல்ல. அப்பதைக்கு வந்து நான் பயங்கர எக்ஸைட்மென்ட்ல இருந்தேன். பயங்கர ஹேப்பியா இருந்தனால, அவங்க சொன்ன எதுவுமே என் காதுல நான் போட்டுக்கவே இல்ல. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க. அத நான் சொல்றேன் அப்புறம். அப்புறம் தான் வந்து எனக்கு அது ரியலைஸ் ஆச்சு. ஓ! நம்மள்ட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு, வீட்டுக்கு சொல்றதுக்கு போயிருந்தேன். அன்னைக்கே நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் செக் பண்ண தான் போயிருந்தோம். பட் அன்னைக்கு சண்டே அப்படின்றனால ஸ்கேன்லாம் வந்து பண்ண முடியல. ஸோ அதனால வந்து வீட்லயே நான் வந்து ஸ்டே பண்ணிட்டேன். எங்க வீட்லயே ஸ்டே பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஸ்கேன் பண்ண போலாம் அப்படின்ற மாரி நாங்க வந்து பிளான் பண்ணிட்டோம். பவி மட்டும் செம்பட்டி வந்துட்டாங்க. நான் வந்து எங்க வீட்ல தான் இருந்தேன். அம்மா வீட்ல தான் இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 10 மணி போல நாங்க வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எப்பவும் போல ஸ்கேன் பண்றதுக்கு நாங்க உள்ள போயிட்டோம். ரொம்ப லேட் ஆச்சு தான். ஹாஸ்பிட்டல்னாவே லேட் ஆகும் அப்படின்ற மாரி என் மைண்ட்லயே நான் வந்து செட் பண்ணிட்டேன். இனிமே ஹாஸ்பிட்டல்லாம் போனா லேட் தான் ஆகும் அப்படின்ற மாரி. பயங்கரமா வந்து வெயிட் பண்ண வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்க உள்ள போயிட்டு இந்த மாரி வந்து அம்மாவும் வந்திருந்தாங்க. அம்மா, பவி, நானு 3 பேர் தான் வந்து போயிருந்தோம். யாஷும் வந்திருந்தான் அன்னைக்கு. ஸோ 3 பேர் தான் வந்து போயிருந்தோம். 4 பேர் போயிருந்தோம். 4 பேர் போயிட்டு உள்ள போனேன் நானு. உள்ள போனதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு டாக்டர் இருந்தாங்க. ஒரு 2 நர்ஸ் இருந்தாங்க. ஸோ 3 சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். 3 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்கலாம் வந்து கதைலாம் பேசினாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் தெரியல. நான் வந்து பேக் சைட்ல இருந்தனால எனக்கு வந்து ஸ்க்ரீன் தெரியல. அவங்க தான் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. பட் வந்து பார்க்க வந்து அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்டின்னா, "என்ன எதுவுமே இல்ல. இப்ப என்ன எதுவுமே இல்ல. செக் பண்ணீங்களா நீங்க?" அப்டின்னாங்க. "யூரின் டெஸ்ட் எடுத்தீங்களா? பிளட் டெஸ்ட் பண்ணீங்களா?" அப்டின்னு கேட்டாங்க சிஸ்டர்ஸ. "இல்ல அவங்க தான் பண்ணேன்னு சொன்னாங்க. வீட்ல பண்ணேன்னு சொன்னாங்க" அப்டின்னாங்க. "சரி ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கும் போய் கார்ட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க" அப்டின்னாங்க. அதுக்கப்புறம் நான் கார் டெஸ்ட்டும் போய் எடுத்துட்டு வந்தேன். கார் டெஸ்ட் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் டபுள் லைன் வந்து காட்டுச்சு. ஸோ எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அப்புறம் ஏன் இன்னும் விசிபிளா தெரியல அப்படின்ற மாரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து இயர்லி ஸ்டேஜ். எனக்கே வந்து அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. என்ன வியாசமா சொல்லியிருந்தாங்க என்னன்னா, இது வந்து ரொம்ப இயர்லி ஸ்டேஜ். எப்பன்னா வந்து 4த் வீக் தான். 4த் வீக் கூட 5த் வீக் ஸ்டார்ட்டிங் தான். 5த் வீக் ஸ்டார்ட்டிங்ல ரொம்பலாம் தெரியவே தெரியாது. ரொம்ப வந்து மைன்யூட்டா தெரியும். பொட்ட விட ரொம்ப வந்து குட்டியா தான் தெரியும். ஸோ அந்த மாரிலாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. "நீ வந்து எதுவும் பயப்படாத" அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பட் நான் வந்து அத காதுல எடுத்துக்கல. அந்த ஒரு ஹேப்பினஸ்ல வந்து அவங்க சொன்னத நான் வந்து காதுலயே எடுத்துக்கல. ஸோ அவங்களும் அந்த மாரி தான். ஸோ இந்த மாரி வந்து எதுவுமே தெரியல அப்படின்ட்டதும் எனக்கு அப்படியே ஒரு மாரி ஷாக்கா இருந்தது. என்ன எதுவுமே இல்ல அப்படின்றாங்க. எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லும்போது, ஐயோ! என்னது நம்ம ஃபேமிலி எல்லார்ட்டயும் வந்து சொல்லிட்டோம். இப்படி என்ன எதுவுமே இல்ல அப்படின்றபோது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பதட்டமாயிருச்சு. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து பதட்டப்படக்கூடாது. ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும், காமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். இந்த மாதிரி தானே இருக்கணும். நான் ரொம்ப வந்து ஒரு மாரி ஹைப் ஆக ஆரம்பிச்சுட்டேன். சும்மாவே ஒரு சின்ன விஷயம்னாலும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். படபடன்னு டக்கு டக்குன்னு யோசிச்சிட்டே இருப்பேன் அத பத்தி. ஸோ அதனால வந்து நான் நான் என்னோட மைண்ட்ல வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன், ஓகே ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ எதுவும் வந்து வொரி பண்ணாத. அப்படி காமா இரு. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படி நான் எனக்குள்ள நானே சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப பதட்டப்படக்கூடாது இல்லையா? ஸோ அதனால. நான் அதுக்கப்புறம் வந்து நான் வெளிய வந்துட்டேன். வெளிய வந்துட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க அப்டின்னாங்க. பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ரிசல்ட் வரதுக்கு ஒரு 3 ஹார்ஸ் ஆகும் அப்டின்னாங்க. சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டே போயிரலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஸ்கேன்லேருந்து எழுந்து அப்புறம் நான் பிளட் டெஸ்ட் குடுத்தேன். அதுக்கப்புறம் தான் குடுத்தேன். பிளட் டெஸ்ட் முன்னாடி குடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன் சாரி. ஸோ அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் குடுத்துட்டு நான் ஒரு 3 ஹார்ஸ் வெயிட் பண்ணேன். பட் அந்த 3 ஹார்ஸ் நான் வெயிட் பண்ண டைம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. எல்லார்ட்டயும் சொல்லிட்டோம். நம்மளும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம். டக்குன்னு இல்ல அப்டின்னா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. பவியும் வந்து எனக்கு "அப்பலாம் ஒண்ணும் இருக்காது. நீ எதுவும் வந்து வொரி பண்ணாத. ரொம்ப டென்ஷன் ஆகாத." அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் YouTubeல எனக்கு போட்டு காமிச்சாங்க. பாரு இந்த மாரி தான் இருக்கும். ஏர்லி ஸ்டேஜ்ல அவ்வளவா தெரியாது. அதுக்கப்புறம் நான் யாஷ் அம்மாக்கு கால் பண்ணேன். எனக்கு ஏதாவது டவுட்னா நான் அவங்களுக்கு தான் கால் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி நான் கேட்டேன். இந்த மாரி வந்து எதுவுமே இல்ல அப்படின்றாங்க. அப்படி எனக்கு ஒரு மாரி பயமா இருக்கு அப்படி. நான் என்ன சொன்னேன் உன்ட்ட, இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீ வந்து வொரி பண்ணாத அப்படி தானே சொன்னேன் நானு. எப்ப சொன்னீங்க? அப்படின்ற மாரி நான் கேட்டேன். ஓ! அப்போ உட்காந்து பேசும்போது இதான் சொன்னாங்களோ அப்படின்ற மாரி நான் நெனச்சுட்டு, சரி அப்ப ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு தெரியாது. நீ வந்து ஒரு 6த் வீக் இல்ல 7த் வீக் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது தான் அது வந்து நல்லா தெரியும். ஹார்ட் பீட்டும் வந்திருக்கும் அப்படின்னாங்க. ஓ! அப்படியா? சரி. இதெல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணவே இல்ல எனக்கு. அந்த டாக்டர் வந்து எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணவே இல்ல இதெல்லாம். இப்ப டாக்டருக்கு தான் தெரியும் ஃபர்ஸ்ட்டு. நம்மள விட அந்த ஃபீல்ட்ல இருக்க டாக்டர்ஸ் தான் தெரியும். அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இது உங்களுக்கு இயர்லியா இருக்கு. இது வந்து உங்களுக்கு இயர்லி ஸ்டேஜ். ஸோ அதனால வந்து தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 6த் வீக், 7த் வீக்ல தான் வந்து நல்லா தெரியும். ஸோ அப்பதான் ஹார்ட் பீட்டும் வரும். ஸோ நம்ம அதுவரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படிதான் வந்து சொல்லியிருக்கணும் அவங்க. அவங்க எடுத்ததுமே வந்து ஒண்ணுமே இல்ல. ஏன் வந்திருக்கீங்க? அப்படின்ற மாரி கேட்கும்போது நமக்கு ஒரு மாரி பதட்டமாயிரும். அது ரொம்ப டென்ஷனும் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 3 மணி நேரம் ரொம்ப பதட்டமா தான் இருந்தேன். ஏன்னா நானே ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு YouTube பார்க்குறதா இருக்கட்டும். அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். எனக்கு தூக்கம் வரல. பட் இருந்தாலும் வந்து கண்ண மூடிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்திருந்தேன் நானு. யாஷ கூட்டு போனனால ஓரளவுக்கு ஓகேவா இருந்தேன். என்னோட மைண்ட் வந்து அவன பார்த்துட்டு அவன் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தான். ஸோ அதனால அவன பார்த்துட்டு இருந்தனால எனக்கு மைண்ட் ஒரு மாரி ரிலாக்ஸ்டா இருந்தது. இல்ல அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து பதட்டமா தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்க சொன்னாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போய் பார்க்கும்போது வந்து பிளட் டெஸ்ட்ல வந்து எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. ஸோ, அதனால மறுபடியும் நான் வந்து ஸ்கேன் பண்ணாங்க. மறுபடியும் ஸ்கேன் பண்ணும்போது, அப்ப அவங்க சொன்னாங்க, இது இப்பதான் கொஞ்சமா தெரியுது. உங்க பொட்ட விட கம்மியா தெரியுது." அப்படின்னாங்க. அப்ப வந்து இன்னொரு டாக்டர் வந்திருந்தாங்க. அப்பதான் எனக்கு ஒரு மாதிரி உயிரே வந்தது. ஒரு மாரி ரிலாக்ஸ்டா இருந்தது. இப்ப கூட எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு அது பேசும்போது. ஸோ, அந்த டாக்டர் வந்து என்ட்ட பேசம்போது தான் எனக்கு வந்து ஒரு மாரி ரிலாக்ஸ்டா இருந்தது. அப்பதான் எனக்கு உயிரே வந்தது. இப்பதான் வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கு. பொட்ட விட குட்டியா இருக்கு. நீங்க வந்து 6த் வீக் வாங்க அப்டின்ட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க வந்து ஸோ 6த் வீக் நீங்க வாங்க. அப்பதான் ஹார்ட் பீட் வந்து தெரியும். இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்டின்னாங்க. அப்பயும் ஒரு ட்விஸ்ட் மாரி தான். இப்பயும் வந்து எங்களால ஷியூரா சொல்ல முடியாது. இருக்கு அப்டின்றத ஷியூரா சொல்ல முடியாது. ஒரு 1 வீக் கழிச்சு நீங்க வாங்க. அப்பதான் எங்களால வந்து ஷியூரா சொல்ல முடியும் அப்டின்ட்டாங்க. ஸோ அதனால அப்பயும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா தான் இருந்தது. என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாரி தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் வந்து கிளம்பி போயிட்டோம். ஸோ போனதுக்கப்புறம் வந்து சொன்னேன் இந்த மாரி வந்து கன்ஃபார்மா எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன் யாஷம்மாட்ட. அவங்களும் வந்து சொன்னாங்க, "நம்ம கால்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம். அதுலயும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நமக்கு வந்து பேபியோட குரோத் இவ்ளோ தான் இருக்கும். ரொம்ப அந்த கரு வந்து ரொம்ப குட்டியா தான் இருக்கும். போக போக தான் வளரும். ஸோ நீ நார்மலா இரு. பதட்டப்படாத. அப்புறம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு" அப்படின்னாங்க. ஸோ அதையே நானும் வந்து மெயின்டெயின் பண்ணேன். ரொம்ப வந்து பதட்டப்படாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். அது வந்து நமக்கு நம்மள வந்து என்னன்னா, நம்ம இந்த மாரி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது, நமக்கு வந்து இது நார்மலாவே ஃபீல் பண்ண விட மாட்றாங்க. என்ன பொறுத்தவரையும் அதுதான். மத்தவங்க எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு நம்ம கன்சீவ் ஆயிருக்கோம் அப்படின்னா, அது வந்து நார்மலா இருக்கு அப்படின்றத அவங்க வந்து கொண்டு வரவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு அப்நார்மலா இருக்கிற மாரியே வந்து அவங்க பிஹேவ் பண்றாங்க. ஸோ அது ஒண்ணு தான் எனக்கு பிடிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், "இந்த ஹாஸ்பிட்டல் இனிமே நம்ம போ வேண்டாம். உங்களோட பேசுற பேச்சே வந்து சரியில்ல. ஒரு மாரி பட்டுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இல்ல. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம். அவங்க பேசுறதே நமக்கு ஒரு பதட்டத்த குடுக்குது." அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல வந்து தெரியலன்னாங்க. செகண்ட் ஸ்கேன்ல வந்து தெரியுதுன்னும்போது எனக்கு அவ்வளவா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ல செக் பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஸோ பவியும் ஓகே வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் அப்டின்னாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிருந்தோம். பட் வந்து இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸ்கேன் பண்ணி அப்பப்போ ரிசல்ட் கொடுத்துருவாங்க. எல்லாமே இருக்குது இங்கே. ஒரே நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா நம்ம எங்கேயும் வெளியே அலைய வேண்டியது தேவையில்ல. இந்த ஹாஸ்பிட்டலே பார்த்துட்டு இங்கேயே நம்ம வந்துடலாம். இப்போ நம்ம வெளியே போனோம் அப்படின்னா டாக்டர் ஒரு தடவை பார்க்கணும், ஸ்கேன் ஒரு தடவை போகணும், ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால ஸோ நமக்கு இப்போதைக்கு இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்களும் வந்து மைண்ட் செட் ஆகிட்டோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு அந்த 6th வீக் ஸ்கேன் பண்ண போனோம். 1 வீக் கழிச்சு நாங்கள் ஒரு 1 வீக் கழிச்சு சொன்னாங்க, நாங்கள் ஒரு 10 நாள் கழிச்சே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் ஒரு 10 நாள் கழிச்சு நான் வந்து போனேன். ஸோ 10 நாள் கழிச்சு போகும்போது மார்னிங்கே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இங்கே அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்காமலே வந்து நான் போயிட்டேன். புதுசுலையே தெரியல எனக்கு. ஸோ அதனால் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்காம போனால பயங்கரமாக லேட் ஆகிடுச்சு. ஒரு 12 மணி நாங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு போயிருப்போம். 10 மணிக்கு போயிட்டு நாங்கள் ஒரு 12:30 ஒரு 1:00 தான் நான் வந்து செக்கப்க்கே நான் உள்ளே போகிறேன். ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் பீட் வந்துடுச்சு. ரொம்ப நார்மலாக இருக்குது. ரொம்ப எதுவுமே வந்து வரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஹார்ட் பீட் ரேட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு வந்து உயிரே வந்தது. ஒரு 10 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து நான் நார்மலாகவே இருந்தேன். அது வரையும் ரொம்ப வந்து எந்திரிக்கிறதா இருக்கட்டும், உட்கார்றதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், போகிறதா இருக்கட்டும், வரதா இருக்கட்டும், வேலை பார்க்குறதா இருக்கட்டும், எதுவுமே வந்து எல்லாமே வந்து பார்த்து பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு ஹார்ட் பீட் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ கூட்டிகிட்டு வாங்கன்னாங்க. நான் வந்து என்னோட ஸ்மைலிங் ஃபேஸ் தெரிஞ்சதுமே ஓகே நல்லா தான் உள்ள சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பவையும் ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி வந்து காட்டினாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் காட்டினாங்க. ரொம்ப அழகாக வந்து துடிச்சிச்சு. இந்த மாதிரி டக் டக் டக்குன்னு அடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அடிச்ச சவுண்ட் எனக்கு கேட்கல ஃபஸ்ட்டு. ஒன்லி வந்து வீடியோ மட்டும் தான் காட்டினாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் அப்போதைக்கு காட்டல. ஆனால் ஒரு சிலர் வந்து ஏர்லி ஸ்டேஜே சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா நான் எங்களுக்கு காட்டலை. ஸோ நாங்கள் வந்து ஒன்லி வந்து வீடியோவை மட்டும்தான் பார்த்தோம். பயங்கர எக்ஸைட்மெண்ட் நானும் போதுமே. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட பேபியோட ஹார்ட் பீட் கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேன்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பேபியெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன் நான். அந்த ரிப்போர்ட் வச்சு பார்த்துட்டே இருந்தோம். ஸோ ஹார்ட் பீட் பார்க்குற வரையுமே என்னோட மனநிலை வந்து இப்படி தான் இருந்தது. ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. எல்லாமே மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருந்தது. ஒரு மாதிரி நல்லா ரொம்ப ஹாப்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி பயத்திலேயே தான் இருந்தேன். 3 மாதம் வரையுமே ரொம்ப பயத்தில் தான் இருந்தேன். நான் நார்மல் தான். பட் எனக்கு நார்மலாக தான் இருந்தது. பட் இருந்தாலுமே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பயமுறுத்துற மாதிரியே பேசினதுனால நானும் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். ஆனால் அப்போக்கப்பறம் எனக்குள்ளே நான் சொல்லிக்குவேன், ஓகே பயப்படக்கூடாது, நார்மலாக இருக்கணும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து பேபிக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு நானே சொல்லி அப்படி நான் வந்து அவ்வளோதான். 3rd மந்த் ஸ்கேன் வந்து நாங்கள் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி வரையும் இதுதான் நடந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது, ரொம்ப பதட்டமாகவும் இருந்தது. எல்லா ஃபீலிங்ஸும் மிக்ஸ்டாக இருந்தது. உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு, டெஸ்ட் பார்த்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6th வீக் இல்லை 7th வீக் வந்து ஸ்கேன் பண்ண போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரு நல்லா வந்து உங்களுக்கு தெரியும். இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குட்டியாக தெரியும். இல்லை நார்மலாக பயமுத்துற மாதிரி கூட பேசுவோம். இல்லை பயமுத்துற மாதிரி இல்லை ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி கூட வந்து பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து 6th வீக் இல்லை 7th வீக் இந்த மாதிரி வந்து நீங்கள் போகும். மோஸ்ட்லி 7th வீக் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கும், பேபியோட க்ரோத் கொஞ்சம் வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் போகிறீங்க ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா ஏர்லியாக போகாமல் 6th வீக் இல்லை 7th வீக் அந்த மாதிரி வந்து போகும். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க ஷேர் பண்ணுங்கள். See you next video guys. Take care. Bye.